இப்போ நம்ம பார்க்கறது வந்து டிவி யூனிட் தான். ஃபுல் மார்பிள்ல மேலே வந்து மார்பிள்லையும் இந்த மாதிரி உள்ள வந்து ஸ்டோரேஜோட பக்காவாக கொடுத்துருக்காங்க. இதை பாருங்களேன், பார்க்கறதுக்கே அருமையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி மாடல்லாம் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இதான் மாடலான்னு கேட்காதீங்க, இது ஒன்று. இந்த மாதிரி மாடல்ஸ் பாருங்க இங்க எவ்வளோ இருக்குன்னு. ஆக்சுவலாக இந்த ஏரியா மொத்தமே டிவி யூனிட் தான். ஸோ டிவி யூனிட்லயே ஃபுல் மார்பிளோட இருக்கு, பிளைவுட்ல இருக்கு. இது மட்டும் இல்லாம ஃபுல்லா எனக்கு மரம் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லப்பா எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு ஆன்டிக் பீஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா இது பாருங்க அப்படியே ஒரு கோவிலோட நில கதவு இருக்கு பாத்தீங்களா, அந்த கதவு மாதிரியே கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி டிவி யூனிட் கூட இருக்கு, பிரம்மாண்டமானது. இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது ஒரு மிரர் தான். ஆனா இதை கொஞ்சம் இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் வந்துடும் இங்க. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மிரர் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜோட செம்மையாக கொடுத்துருக்காங்க. மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செம்மையாக கொடுத்துருக்காங்களா. ஸோ இது வந்து என்னோட ஹைட்டுக்கு இருக்கு. என் ஹைட்டை விட எவ்வளோ ஹைட்டுக்கு போயிருச்சு பாருங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான், ஃபுல் வுட்டில் வந்திருக்கு, மிரரோட கீழே ஸ்டோரேஜோட வந்திருக்கு. அருமையாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து டீ குட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வாங்க நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருக்கேன், நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.